அப்பாவுக்கு வந்து வயசாயிடுச்சா, அப்பாவில் உட்காந்து கிளச்சு பிடிச்சி கீர் போட்டு ஓட்ட முடியல அம்மா வச்சுக்கிட்டு. டிராஃபிக்காக இருக்கா, இடுப்புனா வலிக்குது, அப்பா வண்டி ஓட்ட சொல்ல கிளச்சு பிடிச்சி வண்டி ஓட்டணும். ஓகேவா? அப்பா என்ன பண்ணுறேன்னா, புது வண்டி எதுக்கு அம்மாட்ட கேட்டேன்னா, இப்படி தொட்டா போய்கினே இருக்கும், நீ ஃப்ரெண்ட்ல நின்றுக்கலாம். ஓகே, முடியாது. அதிக சம்பளம் கொடுத்தா நம்ம காய்கறி வாங்க முடியாது. அம்மா கிட்டே சொல்லிட்டேன், சூத்தி வாங்க வேணாது. சரி காய்கறி வாங்குது கேளு, நான் சொல்றது புரியுதா? இங்க பாரு இங்க பாரு பவிஷ்யா, ஒன்னே கேட்கு. நீங்க முதல்ல கால் குத்து கேளு பவிஷ்யா, சொல்றது மட்டும் ப்ளீஸ் பவிஷ்யா. பவிஷ்யா ப்ளீஸ் பவிஷ்யா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். நிமிஷம் அம்மா அப்பா பாருமா. என்னம்மா அப்பாக்கு? அப்பா சூத்தி வாங்குறாங்க. இல்லம்மா இங்க பாருமா, நான் சொல்றது புரியுது உனக்கு? அப்பா சரி ஏன் வேணாம்னு சொல்லிரு. ஸ்கூட்டி வேணான்ற? வேணாம். அது ஏன் வேணான்ற? நமக்கு கார் இருக்கு, பைக் இருக்கு, அந்த இருந்தா அரியா வாங்கணுமா? இல்ல கரெக்ட், காசு கொடுக்கணும். அரியா காசு நம்ம காத்த ஒண்ணு எந்த காசு தான் இருக்கு. நம்ம அரியா காசு வச்சிருக்கோல, அரியா குத்துட்டா நம்ம என்ன பண்ணுது? ஏடிஎம்ல ஒன் காசு தான் என்ன பண்ணது? நான் சொல்ற கேளு. சொல்லு, நீ வேணாம். என்ன பண்ணுது சவனுக்கு சொல்லு. சொல்லி மாதிரி புரிஞ்சுக்க மேல அப்பால முடியலடி சீசாவே, வண்டி ஓட்ட முடியல. பட் இடுப்புனா வலிக்கு தெரியுமா? இப்போ வச்சா மாத்த இருக்குல்ல, அப்பனா மாத்த அடியா சாலி வச்சுன்னா வலி சரியாயிடும். ஆமா தானம்மா? அம்மா சொல்றாங்க பாரு, வீட்டுல உட்கா நம்ம பைக்ல உட்காந்தா வலிக்கு தான் செய்யும், மாத்திரை சாப்பிட்டா போயிடும். ஆமா தானம்மா? சரி ஓகே, அது இருக்கட்டும். அம்மாவே சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டேன். சரி நான் சொல்றேன்னா, இப்ப நீ இப்படி வண்டி நின்று நானும் அம்மாவோட போறேன்னு சொன்னேன்ல, இப்ப யார் உனக்கு கூட்டு போவாங்க? இதுமே வேணாம். கார் இருக்குல்ல, அடியே சீட்டு. அப்ப என்ன பண்ணுவ? கார் வேஸ்ட் பண்ணுவியா? கார் அப்ப எடுத்து போடணும். சூட்டிய வேஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவ? சூட்டிய தூக்கி போடணும். அப்ப என்ன பண்ணுவ? நானு அப்ப என்ன அம்மா சூட்டிய தூக்கி போட்டா நான் என்ன ஆயிடும்? வெரி சூட்டிய அப்ப சூட்டிய வாங்க வேணாம். ஓடா கொஞ்சம் உட்காந்தா வலிக்குதான உனக்கே? உனக்கே கை வலிக்கும். அம்மா பாடு. அப்பாக்கு வலிக்காதா? அம்மா எத்தனை நேர அதிக சம்பளம் பண்ணுவாங்க. அப்ப வேலை பார்க்கும்போது கை வலிக்கும், கால் வலிக்கும் தானே? அப்ப வண்டி ஓட்டும் போது கால் வலிக்கும், கை வலிக்கும். அப்பா கூட வேலைக்கு போறான், போட வேலை செய்ய, அப்பா கை கால் வலிக்காதா? அப்ப உனக்கு வலிக்கும்ல, அதுக்குதான் கார் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவா? காரை வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டா இருந்தாங்க. சரி, காருக்கு பெட்ரோல் தப்பு தானே? இது காருக்கு பெட்ரோல் செலவு நிறைய ஆகுது தெரியுமா? நான் வந்து காரு இங்கேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வரணும்னா 500 ரூபா பெட்ரோல் போடுறேன் காருக்கு. 2 நாளைக்கு. ஓகேவா? 2 டேஸ்க்கு 500 ரூபா பெட்ரோல் போடுறேன். இப்போ புது வண்டி வாங்கணும்னு வச்சுக்கேன், 500 ரூபாய் பெட்ரோல் போட்டோன்னா ஃபுல்லாக ஓட்டலாம். புரியுதா? கார் நீயே பாரு. நீ கேட்க மாட்டப்பா, என்ன தொல்லை பண்ணாத. அப்போ வண்டி வேணான்றியா? ஆமா. ஏன் பவிஷ்யா நீ பேர் பவிஷ்யா, நான் வந்து நிறுத்தவே முடியாது, பேசிட்டே இருப்ப. அம்மா வாடுமா, தொல்லை பண்ணாங்க. சமையலே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. சரி நான் சொல்ல புரியுது உனக்கு? இன்னும் வேணாம் சாமி. முஷம் பேன அப்பா சொல்றது மட்டும் கேளு பவிஷ்யா. கத்து இனிமே பேச மாட்டா, அதான் முடிஞ்சிடுச்சு. கத்து நீயும் பேசாத. அம்மா கத்து தான் நான் பேசுவேன். நீதான் என் ஃப்ரெண்டுமா.